வைகோவின் நடைப்பயணம் விழிப்புணர்வா நாடகமா? மதுவுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சி முதல் மதுரை வரை சமத்துவ நடைப்பயணம் மேற்கொள்கிறார். ஆனால் இந்த நடைப்பயணத்தின் பின்னணி, நோக்கம், நேரம் அனைத்தும் சந்தேகத்திற்கு உரியவையாகவே இருக்கின்றன. தமிழகத்தில் பிரபல மதுபான ஆலையை வைகோவின் உறவினர்கள் நடத்துவதாக பரவலாக பேசப்படுகிறது. வைகோவின் மகனான துரை வைகோ பல ஆண்டுகளாக தமிழகம் முழுக்க கோடிக்கணக்கில் சிகரெட் விற்று இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார். சிகரெட், புகைப்பிடிப்பு, போதைப் பொருள் ஆகியவை பள்ளி, கல்லூரி மாணவர்களை ஆட்கொண்டு விட்டுள்ளன. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கும் வைகோ திமுக ஆட்சியை மீண்டும் தொடர, மக்கள் மனதில் நல்லபடியாக பதியவே இந்த நடைப்பயணத்தை நாடகமாய் நடத்துகிறார் என்ற விமர்சனங்கள் எழுகின்றன. இது விழிப்புணர்வு அல்ல, வாக்கு விழுங்கும் வேஷமாடல். மதுவை ஒழிக்க என்று சொல்லும் வைகோ மது கடைகளை மூட வலியுறுத்தவில்லை. மதுவை விற்பனை செய்யும் அரசின் கூட்டணியில் இருப்பது எப்படி? இரட்டை நிலைப்பாடு தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சி மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் ஒரு மாநாட்டை நடத்தியது. தற்போது அந்த வரிசையில் மதிமுகவும் இணைந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாரிசு அரசியலை எதிர்த்து திமுகவில் இருந்து வெளியேறிய வைகோ பின்னர் திமுகவுடன் இணைந்து சட்டமன்றம், நாடாளுமன்றம் உள்ளிட்ட தேர்தல்களில் போட்டியிட்டார். பின்னர் கருணாநிதியின் வாரிசான ஸ்டாலின், உதயநிதி, தற்போது இன்பநிதியுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது வைகோ உண்மையில் வாரிசு அரசியலை எதிர்த்துதான் வெளியேறினாரா, அல்லது தனது மகன் மற்றும் உறவினர்கள் நடத்தும் மதுபான ஆலைகளின் வளர்ச்சிக்காக வெளியேறினாரா என்று தமிழக மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மதுபான கடைகளை மூடுவோம் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து 4.5 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் மதுவுக்கு எதிராக விழிப்புணர்வு என்ற பெயரில் அரங்கேற்றும் நாடகத்திற்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்தகைய சூழலில் சமூக ஊடகங்களில் வைகோ ஹைப்போக்ரைசி, டிரைவாக் டிராமா போன்ற ஹேஷ்டாக்குகள் வைரலாகி வருகின்றன. மதுவை ஒழிக்க வைகோ நடக்கிறார், ஆனால் அவரது குடும்ப உறுப்பினர்களே மதுவையும் சிகரெட்டையும் விற்பது நாடகம், நடிப்பு, நடையால் நம்ப முடியாத ஒரு போலி விழிப்புணர்வு முயற்சி. வைகோவின் நடைப்பயணம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சி அல்ல, வாக்குகளை பெறும் ஒரு போலி நாடகம் மட்டுமே. போலி வாக்காளர்களைப் போல் போலி நாடகத்தை அரங்கேற்ற துடிக்கும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வீழ்த்தி மக்களுக்கான ஆட்சியை புரட்சித் தமிழர் தலைமையில் அமைப்போம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக வாக்கி.